ஹாப்பி சபத். இன்றைய தினத்தில் ஊழிய அறிக்கையில் நம்ம எந்த பகுதியிலேருந்து நம்ம ஊழிய அறிக்கை பார்க்க போகிறோன்னா இந்தோனேஷியா பகுதியிலேருந்து நம்ம ஊழிய அறிக்கை பார்க்க போகிறோம். அதில் யாரை பற்றினா ஃபெபியோலா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெபியோலா அப்படிங்கிற இந்த பெண்மணியை பற்றி பார்க்கணுன்னா அவங்களுடைய சின்ன வயசு ரொம்ப ஒரு துயரமான ஒரு அனுபவங்கள் நிறைந்த வயசாக இருக்குது. என்னென்னா அவங்க 3 மாத அவங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவங்க அப்பா மரிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு இழப்பு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட 18வது வயசில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னும் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 20வது வயசில் அவங்க பாட்டியும் இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப துயரமாக இருக்குது. அவங்க பாட்டி இழப்பு இன்னும் அதிக துயரத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க நாட்கள் கிடக்குது. அவங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்றாங்க. இந்தோனேஷியாவில் இருக்க மனடோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கிளாபாட் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், அதில் இருக்கிற ஒரு எலட்ஸ் பீஸ் அப்படிங்கிற ஒரு விடுதியில் அவங்க தங்கி இருக்கிறாங்க, தங்கி படிக்கிறாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கே அந்த விடுதியில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் யார் சேர சொன்னதுன்னா அவங்க சகோதரி, அவங்க அக்கா தான் சேர சொல்லியிருக்காங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் சேருங்கன்னு. இப்போ இந்த விடுதியில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ரூல்ஸாக இருக்கிறதுனால அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா சொல்கிறாங்க, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவங்களுக்கு அதிகம் தெரியல. ஆனால் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குன்னு மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பாட்டி கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ ரொம்ப கடினமாக இருக்குது இந்த லைஃபு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தான் அடக்கப்படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தன்னை ரொம்ப ஒரு கட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த விடுதியில் அப்படி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி என்ன தான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரூல்ஸு என்னென்னா, காலையிலையும் சாயங்காலம் மாலையும் ஆராதனைக்கு போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸு. 2வது ரூல்ஸ் என்னென்னா, ஓய்வு நாளில் அங்கே இருக்க பல்கலைக்கழகத்தில் ஆலயத்துக்கு போகணும். இது 2வது ரூல்ஸு. இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக கஷ்டமாக இருக்குது, பிடிக்கல. ஆலயமும் அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி வேதத்தை படிக்கிறது, வேதாகமம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. மறுபடியும் அவங்க அக்காக்கிட்ட அதை குறை சொல்கிறதா அவங்களுக்கு வேலையாக இருக்குது. குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இப்போ உனக்கு புரியாது, பின்னாடி இதோட உண்மை உனக்கு புரியும். இந்த ரூல்ஸ், அதாவது விதிகள் நன்மைக்கானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு நன்மை இருக்குது, இந்த ரூல்ஸ்லாம் என்ன நன்மை இருக்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி எப்படியோ இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிடுறாங்க. அவங்க ஹாஸ்டலில் தானே சேர்ந்து படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல் அவங்க ரூமில் ஒரு 3 அட்வென்டிஸ்ட் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ப்ரேயர் போகிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லாமல் ஆரம்ப ஆராதனை, ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்கும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு பயங்கர டவுட்டு, நம்ம இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படிரா இவங்க அந்த காலையில் மாலையில் ஜெபம் பண்ணுறாங்க, ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, அது இல்லாமல் இங்கே ரூம்லேயும் இவங்க இப்படிலாம் ப்ரேயருக்கு நம்மளையும் கூப்பிடுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே, ஆரம்ப ஆராதனைக்கெலாம் நம்மளை கூப்பிடுறாங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணத்தை யோசிக்கிறாங்க. எப்படி இவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்குறாங்க, ஓய்வு நாளில் ஏன் நம்ம எதற்காக ஓய்வு நாளில் ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க, தன்னுடைய ரூம்மேட்ஸுக்கிட்ட, அந்த 3 பேர்கிட்டையும். உடனே ஒரு பொண்ணு சொல்லுது, நீ ஓய்வு நாள் ஏன் ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறத அதிகமாக நீ தெரிஞ்சுக்கணுன்னா போதகர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு அதிக விளக்கத்தோட விவரமாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அதில் உடன்பாடு இல்லை, யோசிக்கிறா, விருப்பம் இல்லை போல். உடனே இன்னொரு பொண்ணு சொல்கிறா, உனக்கு பிடிக்கல, போதகர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலன்னா இன்னொன்று இருக்குது, நம்ம பல்கலைக்கழகத்திலே தியான வகுப்புகள் இருக்குது, அங்கே போய் கற்றுக்கலாம், உன்னோட டவுட்டெல்லாம் அங்கே கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போகிறா. அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில், கிளாபாட் பல்கலைக்கழகத்தில் என்ன ரூல்ஸ்னால், அங்கே படிக்கிற எல்லா மாணவர்களும் அந்த 6 வேளை தியான வகுப்புக்கு போய் தியானத்தில் கலந்துக்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணும் போய் கலந்துக்கிறா.
கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து அந்த ஓய்வு நாள் குறித்தும் அந்த ஏன் ஓய்வு நாள் ஆராதனை செய்யணும் இது அவளுக்கு இருந்த எல்லா கேள்விக்கான பதிலும் அவளுக்கு கிடைக்கிது. பதில் கிடைச்சிருது. கடைசியாக அந்த தியான வகுப்புகளில் எதை பற்றி நடத்துகிறாங்கன்னா வெளிப்படுத்துதல் புத்தகத்தை பற்றி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு இது வந்துருச்சு. அவங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வேத பாட வகுப்புகளை வந்து நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காலாண்டு பருவ காலாண்டில் அவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. பைபிள் வேதாகம பாடங்களை வந்து படிக்கிறதுல வந்து ஆர்வம் அதிகமாகுது. அப்போ அந்த ஹாஸ்டலில் சேர்ந்து படிச்சிருந்தாங்களா, அதில் இருக்க காப்பாளர், அவங்க பேர் டெல்லி, அந்த பெண்மணியும் அவங்களோட கணவரும் சேர்ந்து இவங்களுக்கு வேதாகம வகுப்புகளை அந்த பாடத்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் வாங்கிடுறாங்க. ஞானஸ்நானம் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு மகிழ்ச்சி அவங்க மனசுக்குள்ளே வருது. அவங்க எவ்வளோ இழப்புகள் சந்திச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் வந்து இழந்திருக்காங்க, அவங்க பாட்டி எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு புதிய குடும்பம் தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த வார்டன் காப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அவங்க கணவரும் ஒரு தாய் தகப்பன் போல் அவங்க இந்த பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து சகோதரிகள் போல் அவங்கள வந்து வழி நடத்துகிறாங்க, அவங்கள அன்பு காமிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு குடும்பம் கிடச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த ரூல்ஸை பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் அடைகிறதெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூல்ஸ் பார்த்து இந்த விதிகள்லாம் என்னுடைய நன்மைக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சரித்திரம். இப்போ 1981ஆம் ஆண்டு நம்ம கொடுத்த 13ஆம் வார காணிக்கையில் தான் இந்த பொண்ணு தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் கட்டுவதற்கு உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டன், அந்த காப்பாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இன்னும் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து சத்தியத்தை போதிச்சு அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க, ஞானஸ்நானத்துக்கு வழி நடத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஒரு தாக்கத்தை இந்த ஹாஸ்டல்னால் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 13ஆம் வார காணிக்கையும் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நம்புகிறாங்க. ஜூன் மாதம் 28ஆம் தேதி கொடுக்குற அந்த காணிக்கைக்காக அவங்க நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, விதிகள் அது எப்போயுமே நமக்கு பிடிக்காத ஒன்று. சின்ன பிள்ளைலாம் ரொம்ப பிடிக்காது, என்ன எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு அப்போ புரியாது, அது பிற்காலத்தில் தான் நமக்கு வந்து புரியுமே. அந்த விதிகள்னால தான், அந்த ரூல்ஸ் கட்டுப்பாட்டுனால தான் நம்ம நல்ல பிள்ளையாக வளர்ந்துருக்கோம், ஒழுக்கத்தில் நல்லா வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதே மாதிரி 2வது பாயிண்ட்டு என்னென்னா, அங்கே கூட இருக்கிறவங்க தன்னுடைய குணத்தை காமிக்கிறாங்க. ஒரு குடும்ப மெம்பர்ஸ் மாதிரி அவங்களுடைய கேள்விகளுக்கு சரியான வழியில் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் என்னென்னா, எனக்கு பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு எப்படி பிடிச்சது, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம், அந்த ஜெபத்தின் மேலே இருக்க வாஞ்சை, அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வேதத்தை படிக்கணுங்கிற ஆர்வத்தையே கொண்டு வந்துச்சு. நம்மளும் அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமேன்.